ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவா வியூஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான நம்பர் 1 ட்ரெண்டிங் இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எஸ், நம்ம ஜியான் விக்ரம் அவர்களுடைய அடுத்த படம் வீர தீர சூரன் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் டீசர் விட்டுட்டாங்க. ஸோ இந்த டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். ஜியான் விக்ரமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தங்கலானுக்கு அப்புறம் அந்த படம் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஓகே, ஜியான் விக்ரம், எஸ் ஏ சூர்யா இவங்க ரெண்டு பேரோட காம்போல வெளியில வரப்போது. ஜிவி பிரகாஷ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எஸ்.யூ. அருண்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த டீசரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பிறகு அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்துடுவோம். 2, 3 ஸ்டார்ட். என்னங்க யாரா அந்த அண்ணா? என்னம்மா விடுமா, வெயிட் பண்ணுமா, அவசரம் பிள்ளைங்க தூங்கிட்டு போயிட்டு அப்ப போயிட்டு வாங்க. பயம் வருது. வேற லெவல் இருக்கு. ஓ மை காட், வீர தீர. என்னப்பா அது என்ன வெள்ளையம் பாம்பா சூரன். அல்டிமேட் சித்தா படத்தை எடுத்தவரா வேற லெவல் பாய்ஸ், வேற லெவல் சூப்பராக இருக்கு. வீர தீர சூரன். நம்ம ஜியான் விக்ரம் வந்து பழைய மாதிரி பார்த்த ஒரு ஃபயராக இருக்குது. தில்லு தூளு அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு வீர தீர சூரனில் கொடுத்துருக்கு. செம்மையாக அப்படிங்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எஸ்.ஏ. சூர்யாவோட மாஸ் ஆக்டிங் சான்ஸே கிடையாது. அல்டிமேட். ரெண்டு பேரும் பின்னி எடுத்திருக்காங்க. எனக்கு நம்ம ஜியான் விக்ரம் நடந்து வரும்போது அந்த பட்டு சட்டையில் நடந்து வாக் பண்ணிட்டு வர சீனு வேற லெவலில் இருக்கு. பத்ததுக்கு நம்ம எஸ்.ஏ. சூர்யா அவன்லாம் அப்படிங்கும்போது எம்மா நமக்கு கல்லுது என்ன இப்படி பண்றீ அப்படின்ட்டு அவர் படத்துக்கு கூட வந்து மெருகேட்டே பட் வந்து கத்துவார், அதான் ஒன்று. பட் அதுவே அவர்களோட மேனரிசம் ஆயிடுச்சு. அது நமக்கு லைக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, ஜிவி பிரகாஷ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படியே அப்பாங்கிற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த டீசர் வேற லெவலில் வந்திருக்கு. அடுத்த ட்ரெய்லர் வரும்போது அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும்போது நம்மளும் சந்திச்சுட்டு தான் இருக்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் திரும்ப நம்ம சந்திச்சுட்டே இருப்போமா? என்னுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.